வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலமா? எப்படி போயிட்டுருக்கு வாழ்க்கை என்பது? இன்றைக்கு இந்த விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். எஸ், வாட் இஸ் தேட் அப்படின்னு சொன்னால், ஹவு டு பி யங் மென்டலி. அதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் சொல்லிடுறேன் தெரியாதவர்களுக்கு. ஐ எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிக்கல் கவுன்சிலர். ஸோ எப்படி மென்டலி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆளாக மாறுவது, அதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றி தான் சைக்கலாஜிக்கலாக நம்ம அதை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? லெட் அஸ் கோ ஃபார் இட். இந்த ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம மென்டலி ஹெல்த்தியாக இருக்கணும், எங்கே இருக்கணும், அப்படியே பயங்கரமாக ஒரு சின்ன பிள்ளை மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வி நீட் டு என்கரேஜ் த க்யூரியாசிட்டி. எந்த ஒரு விஷயம்ங்கிறது நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு ஃபில்டர் பண்ணிடலாம். எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுமோ அந்த விஷயங்களை அதிகமாக உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி ஆட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிக்கணும், அந்த க்யூரியாசிட்டியே நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு கொடுக்கும். எப்பொழுதுமே வேலை செய்ய அது நம்மளை வச்சுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கே தெரியாது, காலையில் எழுந்திரிச்சிருப்பீங்க, அந்த க்யூரியாசிட்டிலே வேலை பார்த்துருப்பீங்க. நைட்டு தூங்கும்போது தான் தெரியும், நம்ம இவ்வளோ வேலை பார்த்துருக்குமா அப்படிங்கிறத அப்போ தான் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அந்த அளவிற்கு இஃப் யூ ஆர் ஆடிங் த க்யூரியாசிட்டி மேட்டர்ஸ் அப்படிங்கும் பொழுது இட் வில் மேக் யுவர் லைஃப் வாவ், ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ்ங்கிற மாதிரி. எஸ், த செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், ரிமைன் பிளேஃபுல். பல நேரங்கள் வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் மூலமாக நம்ம பல நேரங்களில் இந்த சந்தோஷமாக இருக்கிறது, ஜாலியாக இருக்கிறது, ரொம்ப ப்ளேஃபுல்லாக இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மறந்துடுறோம் இல்லையா? ஸோ அதை we need to encourage the matter. நீங்கள் எந்த இடத்துலையும் ஒரு ஒரு சைல்டிஷ் மாதிரி பிஹேவ் பண்ணுறனாலையோ, ஒரு ஜாலியாக இருக்கிறனாலையோ ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது. ஓகே, யாராவது தப்பாக நினச்சாங்கன்னா நினச்சிட்டு போட்டோம், போய் தொலையிட்டேன், அவங்கள பற்றி நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே, நம்மளுடைய சந்தோஷத்தை நினைத்தே சிலர் வருத்தப்படுகிறார்கள்னு சொன்னால் அவனில் என்ன பண்ணுறது? போயிட்டு போ அப்படின்னு விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வி ஷுட் பி ரிமைன் வித் அ பிளேஃபுல் பிஹேவியர். அது நம்மளுடைய மனசை இன்னும் எங்கே வச்சுருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த ப்ளேஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆட்கள், அதாவது ஒரு ஓப்பன் மைண்டாக எல்லாத்தையும் கேட்கக்கூடிய ஒரு ஆட்கள்லாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஆட்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எது பண்ணாலும் இங்கே நம்மக்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்குவோம், அங்கிட்டு போய் வேறு ஏதாவது பற்ற வச்சுருவானோ, இவனை நம்பி எதையுமே பேச முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஆட்களை எல்லாத்தையும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி ரொம்ப சிம்பிளாக ஒருத்தன்ட்டு நம்ம நம்பி என்ன வேணாலும் பேசலாம், அன்கண்டிஷ்னலாக நம்ம பேசலாம், ஒன்றும் தவறு இல்லை அப்படிங்கிற அளவிற்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை, அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து வையுங்க. அப்படி தேர்ந்தெடுத்து வைக்கும்போது அவங்க கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ப்ளேஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ கேன் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங். ஆன்லைன் கவுன்சிலிங்கில் ஒரு 1 hour அப்படிங்கிறது தொடர்ந்து நீங்கள் பேசலாம். ஓகே, வி ஆர் ரெடி டு ஹியர் த மேட்டர். அண்ட் அதே வகையில் நீங்கள் ஒரு ப்ளேஃபுல்லாக பேசுனீங்கன்னா அந்த ப்ளேஃபுல்லாக என்கரேஜ் பண்ணுறதுக்கும் நாங்கள் இருக்கிறோம். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, இதான் எங்களுடைய நம்பர். நீங்கள் தாராளமாக ஆன்லைன் கவுன்சிலிங் கால் பண்ணலாம். ஓகே, தென் த தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், சோசியலி கனெக்டட். நீங்கள் எந்த அளவிற்கு தனிமையை உணர ஆரம்பிக்கிறீர்களோ, தனித்து போக ஆரம்பிக்கிறீர்களோ, அந்த அளவிற்கு உண்மையிலேயே மென்டலி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வீக் ஆகிட்டு போவீங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தவங்க தனிமையிலே இருக்கிறாங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதம் 1 வருஷம் தனிமையில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். யாரையும் பெருசாக இன்ட்ராக்ஷனே இல்லை, ஏதோ வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் இந்த சொசைட்டியை பற்றி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த சொசைட்டி பற்றி நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே ஆன்டி சோசியலாக தான் இருக்கும். இந்த சொசைட்டிங்கிறது அவர்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அவர்கள் பார்ப்பார்கள். ஒரு சோசியல் ஆன்சைட்டிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ எப்போ ஒரு மனுஷனுக்கு சோசியல் ஆன்சைட்டி வருதோ, இந்த சொசைட்டியில் அவனால் எதையுமே பண்ண முடியாது. ஒட்டு மொத்தத்தில் அவனால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. தனிமையில் என்றைக்குமே இனிமை காண முடியாது. தட்ஸ் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வித் அ கோர். எஸ், அண்ட் திஸ் ஒன் வி நீட் டு பி ஸ்டே ஆக்டிவ். உங்களை எதெல்லாம் டீமோட்டிவேட் பண்ணுதோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி அந்த டீமோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு தேவையே. வி நீட் டு பி வெரி ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த டீமோட்டிவேஷனான ஃபேக்டர் எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மிச்சம் இருக்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தாராளமாக போகலாம். தட்ஸ் அ மேட்டர். மிச்சம் இருக்க விஷயம்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை என்கரேஜ் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு இருக்கலாம். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, ஃபேஸ் த சேலஞ்சஸ் அண்ட் கிவ் த கன்க்ளூஷன். பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, எல்லா பிரச்சனையும் வர பிரச்சனைகள்லாம் வர காலம் அப்படியே நகர அதை அப்படியே ஏர்லேயே விட்டுறோம். அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம், அதுக்கு என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எந்த விதமான ஐடியாவும் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அப்படி இல்லாமல் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான எல்லா விதமான பிரச்சனைகளும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே குமுலேட்டிவாக கடைசியாக நம்மையே கழுத்தை நெரிக்கின்ற அளவிற்கு இருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இருக்க நம்மளால் எப்போயுமே ப்ளேஃபுல்லாகவோ மென்டலி எங்காவோ நம்ம ஃபீல் பண்ணவே முடியாது. அப்போ வாட் ஷுட் வி டூ?
எந்த ஒரு சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டாலும் அதை கன்க்ளூஷன் கொடுக்காம நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக நாம் இருக்கணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். மேக் யூ ஹோப். என்றைக்கும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை, நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கையை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் விட்டுறாதீங்க. வாழ்க்கையில் எல்லா நேரங்கள்லேயும் எல்லாமே சரியான நேரத்தில் நடந்துடும் நம்மளால் சொல்ல முடியாது. பல நேரங்கள் அது டிலேவாக நடக்கலாம், சில நேரங்கள் அது நடக்கவே நடக்காதுன்னு கூட தோணலாம். அந்த அளவிற்கு அது டிலேவாக நடக்கும். ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா விதமான விஷயம் ஆன் டைமாக நடக்காது. ஓகே, அதுக்காக நாம் நம்மளுடைய முயற்சிகளையோ நம்மளுடைய மனசையோ நம்ம விட்டுறக்கூடாது, போயிட்டே இருக்கலாம். ஹோப் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் மேக் யூ ஹோப் அப்படிங்கிறது உங்களை எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை வந்து ஹோப்பாக வச்சுருக்குமோ, ஓகே இந்த விஷயம் செஞ்சால் எனக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு மன நம்பிக்கை என்பது வரும், அந்த விஷயத்தை செஞ்சால் ஒரு மன நம்பிக்கை வரும்னா அப்போ அந்த விஷயங்களை செய்யுங்கள். இந்த பிரச்சனையை கன்க்ளூஷன் பண்ணால் இவர்கிட்ட பேசினா சரியாக இருக்கும்னா அவர்கிட்ட போய் பேசுங்க. வெரி வெரி சிம்பிள் திங். தட் we need to understand. Be for you. என்றைக்குமே மற்றவங்களுடைய ஒப்பீனியனுக்காகவே நீங்கள் வாழ்ந்து அவர்கள் என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்னை பற்றி என்ன பேசுவாங்களோ, ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு விஷயம் செஞ்சால் இந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்களோ அந்த கதையே நமக்கு தேவை. இந்த ஊர் மக்கள் யாரும் உங்களுக்கு சோறுபட போகிறது கிடையாது. இந்த ஊர் மக்கள் யாரும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சரியான ஒரு ஆளாக இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்கள் யாரும் உங்களுக்கு பொண்ணு கொடுக்க போகிறது கிடையாது. இந்த ஊர் மக்கள் யாரும் வந்து உங்களுடைய மிஸ்டேக்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண போகிறது கிடையாது. இந்த ஊர் மக்கள் யாரும் உங்களை முன்னேறணும்னு நினைக்க போகிறதே கிடையாது. வெரி வெரி சிம்பிள் திங் we need to understand. ஓகே, ஊர் மக்கள் அதிகமாக என்ன செய்வாங்கன்னா உங்களை திருவிழா வேணால் கூட்டிகிட்டு போவாங்க, அவங்க காசை வேணால் விரயம் பண்ணுவாங்க, வேறு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை. we can just be for us. நமக்காக நாம் இருந்து விட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் அடுத்தவங்க நினைப்பாங்களோ அடுத்தவங்க நினைப்பாங்களோ நம்ம நினச்சிட்டே இருக்கும். ஆனால் சொசைட்டியில் யாருமே மற்றவங்களை பற்றி கண்டுக்கிறதே இல்லைங்கிறத உண்மை. நீங்கள் இவ்வளோ வாங்குன்னு செய்கிறீங்கல்ல, நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போயிட்டியோ இல்லை நீங்கள் ஒரு ஏற்ற வீட்டுக்கார்ட்டையோ போய் நீங்கள் வேணால் போய் கேட்டு பாருங்கள், என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. உங்களை பற்றி நான் ஒன்றும் பெருசாக நினைக்கலையே சார், நான் உங்களை அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தது, அதுக்கப்புறம் 2-3 தடவை நம்ம டீ காஃபி சாப்பிட்றதுக்காக நம்ம மீட் பண்ணிடுவோம், அவ்வளோதானே. அவ்வளோதான். அவங்கள பற்றி நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் என்ன நம்மளை பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒன்றும் இருக்காது. ஸோ ஜஸ்ட் பி ஃபார் யூ, தட்ஸ் அ மேட்டர், ரைட்? ரெடி டு கோ எனி எக்ஸ்டென்ட். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு சொன்னால் அது எங்கே இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இட் சீம்ஸ் இம்பாசிபிளாக இருந்தாலும் சரி, இது நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சாத்தியக்கூறுகள் என்பது மிக குறைவு அப்படின்னு நினச்சாலும் கூட, கண்டிப்பாக அப்படி இருந்தாலும் கூட யூ நீட் டு கோ ஃபார் தட் மேட்டர். போங்க. ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் போவதற்கு தயாராக இருங்க. அப்படி தயாராக இருக்கும்போது யூ கேன் பி மென்டலி ஹெல்த்தி. தட்ஸ் அ மேட்டர். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். மேலும் உங்களுக்கு வந்து பயங்கரமாக ஒரு டிமோட்டிவேஷனாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையில் தெரியல, பயங்கரமான டிப்ரெஷன் சிம்டம்ஸ்லாம் இருக்குது, வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னா யூ கேன் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங். அது மூலமாக ஈஸியாக அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம அனலைஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 1 hour அப்படிங்கிற நீங்கள் செலவழிச்சாலே போதுமானது. ஈஸியாக அதை அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு லைஃப் வந்து எப்படி வாழணும், எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற அளவிற்கு நாம் வந்து ரொம்ப அழகான விஷயங்களை நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த கவுன்சிலிங்கில் நாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவோம். இந்த கவுன்சிலிங்கில் உங்களை பற்றி நீங்கள் நிறைய தெரிந்து கொள்ள முடியும். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, திஸ் இஸ் அவர் நம்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட் அண்ட் பாய்.